பாவம் தேவனுக்கு நமக்கு நடுவாக வந்து தேவனோட உள்ள ஐக்கியத்தை கெடுத்து பிரிக்கிறதுனால சமாதானத்தை இழந்து போகிறோம். அப்படியானால் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற முதலாவது நான் பாவி என்கிறதை உணரணும். எனக்குள்ள இந்த பாவ குணம் இருக்குது, பாவ சுபாவம் இருக்குது. இந்த மாதிரி நான் கோபப்படுகிறேன், எரிச்சல் படுகிறேன், பொய் சொல்லுகிறேன், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறேன், காயப்படுத்துகிறேன். என்னுடைய இருதயத்தில் இந்த பாவம் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். அதுதான் முதல் படி. சமாதானத்தை பெறுவதற்கு நான் பாவி என்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற ஒரே ஒரு வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது என்று வேத வசனம் சொல்லுகிறது. சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற இயேசு சிலுவையிலே சாபம் ஆனார். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறாரு, இயேசு நமக்காக சிலுவையிலே சாபம் ஆனார். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றத்தான் இந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் விடுதலையின் செய்தி என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாட்களில் அநேகர் சமாதானத்தை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எதை செய்தால் என் வாழ்வில் சமாதானம் வரும், எங்கு சென்றால் சமாதானம் கிடைக்கும் என்று சமாதானத்தை தேடி அலைகிற கூட்டம் நம் தேசத்தில் திரளாய் பெருகி இருக்கிறார்கள். போதைப் பொருட்களும் பாவ சிற்றின்பங்களும் தங்கள் வாழ்க்கையில் சமாதானத்தை தரும் என்று எண்ணி பாவத்தின் மேல் பாவத்தை கூட்டிக் கொண்டு தங்கள் பாவத்தை உணராமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தருகிற சமாதானத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது தங்கள் பாவத்தை உணர வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்து தரும் மெய்யான சமாதானத்தை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். நம்பிக்கையோடு தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இப்பொழுதும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் தேவ செய்தி அளித்து உங்களின் ஆசீர்வாதத்திற்காகவும் விடுதலைக்காகவும் சிறப்பு பிரார்த்தனை ஏறெடுப்பார்கள். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன். இயேசு ஒரு அற்புதமான வாக்கு கொடுக்கிறார். I will give my peace unto you. என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். அது இயேசுவின் சமாதானம், தேவ சமாதானம், தெய்வீக சமாதானம். எந்த ஒரு பிரச்சனையும் போராட்டங்கள் வந்தாலும் பாதிக்காத ஒரு சமாதானம். இயேசு கொடுக்கிற அந்த சமாதானம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால் நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது நம்முடைய சமாதானத்தை பாதிக்காது. அதுதான் இயேசு கிறிஸ்து அருளக்கூடிய மெய்யான தேவ சமாதானம். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை சோதித்து பாருங்கள். மெய்யான ஒரு சமாதானம் உள்ளத்தில் இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். சிலருக்குள்ள அந்த சமாதானம் இருக்கிறது, மகிழ்ச்சி, அந்த ஆத்ம அமைதி. சிலர் சொல்லுவாங்க, நான் நிம்மதியாக தூங்குறேன் பிரதர், சந்தோஷமாக இருக்கிறேன் பிரதர், ஆண்டவர் என்னை சமாதானமாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, என்ன வாழ்க்கை இது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, ஒரு நிம்மதியே இல்லை, ராத்திரியில் நிம்மதியாக தூங்க முடியுதா, அப்படியே பிரச்சனைலாம் வந்து அலைமோதுகிறது, சமாதானமற்ற நிலைமை. இந்த மாதிரி சூழ்நிலையில் வாழ்கிறவர்களும் இருக்கிறார்கள். உங்கள் உள்ளத்தை சோதித்து பாருங்கள். உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தை இன்றைக்கி பாருங்கள். மெய்யான அந்த தேவ சமாதானம், இயேசு கிறிஸ்து வாக்கு கொடுத்த தேவ சமாதானம் இருக்கிறதா என்பதை சோதித்து பாருங்கள். சமாதானம் என்பது
மனிதன் காசு கொடுத்து வாங்க முடியாது, பணம் கொடுத்தெல்லாம் சமாதானத்தை வாங்க முடியாது. சில மனிதர்கள் நினைப்பாங்க, இந்த பண கஷ்டம் இருக்கிறதுனால தான் சமாதானம் இல்லை, நல்ல பண வசதி வந்துட்டால் நிம்மதியாக இருக்கலாம் என்பதாய். இந்த வியாதி இருக்கிறதுனால தான் எனக்கு சமாதானம் இல்லை, இதெல்லாம் போய் ஒரு நல்ல ஆரோக்கியம் வந்து விட்டால் நிம்மதியாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பமான சூழ்நிலை, அல்லது எனக்கு ஒரு படிச்சுட்டு ஒரு நல்ல வேலை இல்லை, கடன் பிரச்சனை இருக்கிறது, இதுதான் என் சமாதானத்தை பாதிக்கிறது. இதெல்லாம் இல்லை, சரியாயிட்டுன்னா நான் நிம்மதியாக வாழுவேன் என்று சொல்லுகிற மக்கள் உண்டு. ஆனால் பணமோ பொருளோ பதவியோ ஒரு மனிதனுக்கு சமாதானத்தை கொடுப்பது இல்லை. அப்போ சமாதானம் என்பது தேவன் இலவசமாய் கொடுக்கிற ஆசீர்வாதம். நாம் அதை விளங்கி கொள்ள வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி கேளுங்க, மெய்யான சமாதானம் உள்ளத்தில் இருக்குதா? மெய்யான ஒரு ஆத்ம அமைதி, நிம்மதி உங்களுடைய உள்ளத்தில் இருக்குதா? உங்களுக்குள்ள தனிப்பட்ட முறையில் சிலர் சொல்லுவாங்க, என் குடும்பத்துக்குள்ள சமாதானமே இல்லை, ஒரே பிரச்சனை, போராட்டம், குழப்பம். வேலை செய்கிற இடத்துல சமாதானமே இல்லை, பிரச்சனை. பிஸ்னஸில் பல பாதிப்புகள், பிரச்சனை, சமாதானமே இல்லை. நான் இருக்கிற இடத்துல நிறைய போராட்டம், ஒரு நிம்மதியாக வாழ முடியல. இப்படி பல காரியத்தை நீங்கள் சொல்லலாம். ஆனால் தனிப்பட்ட முறையில் உங்களுடைய உள்ளத்தில் அந்த சமாதானம் முதலாவது வர வேண்டும். உங்களுக்குள்ள அந்த ஆத்ம அமைதி, அந்த நிம்மதி, சமாதானம் வந்தால் தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ள அந்த சமாதானம் வர முடியும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, வசிக்கிற இடத்துல சமாதானம் உண்டாக முடியும். முதலாவது தனிப்பட்ட முறையில் உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் உண்டாக வேண்டும். இப்போ வேத புஸ்தகத்தில் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசிக்க கேட்போம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 50வது வசனம். இயேசு ஸ்ரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இயேசு ஒரு பெண்ணை பார்த்து, இயேசுவை தேடி வந்த ஒரு மகளை பார்த்து சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ. ஆண்டவர் சமாதானத்தை அருளி அவளை ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவள் இயேசுவை தேடி வந்து எனக்கு சமாதானம் வேண்டும் என்று ஜெபம் பண்ணவில்லை. ஆனால் இயேசு அதை அறிந்து கொண்டு அவருடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, சமாதானத்திற்காக ஏங்குகிறாள். ஆகவே அவளுக்கு சமாதானம்ங்கிற ஆசீர்வாதம் தான் தேவை என்று ஆண்டவர் சமாதானத்தை அருளுகிறார். சிலர் வியாதியிலிருந்து சுகம் பெற வருவாங்க, சிலர் பிசாசு பிடியிலிருந்து விடுதலை பெற வருவாங்க. அப்படிலாம் இயேசுவை தேடி வந்தார்கள். ஆனால் இவள் எதற்காக இயேசுவை தேடி வந்தாள்? எனக்கு சமாதானம் வேணும், நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, சமாதானம் வேண்டும் என்று இயேசுவை தேடி வந்தாள். இயேசு அவளுக்கு சமாதானத்தை அருளி ஆசீர்வதித்தார். ஏன் அவளுக்கு சமாதானம் இல்லை? எப்படி அவளுக்கு சமாதானத்தை ஆண்டவர் அருளினார்? நீங்கள் பாருங்கள், லூக்கா 7ஆம் அதிகாரம் 37, 38 வசனங்களை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்ரீ இயேசு பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். இயேசு ஒரு மனிதன் விருந்துக்கு இயேசுவை அழைத்ததினால அவன் வீட்டிலே விருந்துக்காக அமர்ந்திருக்கிறார். அந்த நேரம் அந்த ஊரில் இருந்த ஒரு பெண், அவளுக்கு பெயர் சொல்லப்படவில்லை, பாவியான ஒரு பெண், அப்படிதான் அவளுக்கு சொல்லப்படுகிறது. பாவியான பெண் என்று அவளை குறித்து சொல்லப்படுகிறது. அப்போது அவள் இயேசுவை தேடி வந்து அவருடைய பாதத்தில் விழுந்து அழுகிறாள். அவளுடைய கண்ணீர் இயேசுவின் பாதத்தில் விழுகிறது. இயேசுவனுடைய பாதத்தை பிடித்து கொண்டாள். அவள் ஒன்று இயேசுவனிடத்தில் பேசவும் இல்லை, இயேசுவனிடத்தில் எதுவும் கேட்கவும் இல்லை. அவருடைய பாதத்தில் விழுந்து அழுதாள் என்று சொல்லப்படுகிறது. ஏன் அவளுடைய உள்ளம் பாதிக்கப்பட்டிருக்கிறது? பாவம். அவளுக்குள்ளே காணப்பட்ட பாவம் சமாதானத்தை கெடுத்து விட்டது. பாருங்க, பாவம் செய்யும்போது இனிமையாக தெரியும், ஆனால் அதனுடைய சமாதானத்தை கெடுத்து விடும். துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. ஏசாயா 48ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நம்ம வாசிக்க முடியும்.
அப்போ பாவம் செய்கிற ஒரு மனிதனுக்குள்ளே சமாதானம் இருக்காது. எந்த ஒரு சின்ன பாவம் பெரிய பாவம்னு வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரு பாவம் என்பது உங்களுடைய உள்ளத்தில் உள்ள சமாதானத்தை கெடுத்துவிடும், பாதிப்பை உண்டாக்கிவிடும். அப்படித்தான் இவளுடைய வாழ்க்கையில் அவள் எது தனக்கு இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், இந்த வாலிப வயசில் எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று அவள் பாவ வாழ்க்கையில் ஈடுபட்டாளோ அதே பாவம் இப்போ சமாதானத்தை கெடுத்து விட்டது, நிம்மதியை கெடுத்து விட்டது. நிம்மதியாக தூங்க முடியலை. ஊரில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவளுடைய பாவம் தெரிந்து விட்டது. அதனால் பாவி என்று மக்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இவள் ஒரு பாவி, விபச்சாரக்காரி, இவள் மூலமாக நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது, நிறைய பேருடைய வாழ்க்கையை பாதிப்புக்குள்ளாக்கின ஒரு பாவி என்று அந்த மனிதன் சொல்லுகிறான். இவள் பாவியான பெண், இவள் எப்படி இயேசுவை தொட முடியும்? அவர் பரிசுத்தமுள்ள ஒரு தேவன், அவருடைய பாதத்தை வந்து இவள் தொடுகிறாளே என்று கோபத்தோடு நிற்கிறான். இவள் பாவியான பெண் ஆயிற்றே என்பதாய். அப்போ ஊருக்கே தெரியும் அவள் பாவி என்பதாக. அந்த மாதிரி ஒரு பாவ வாழ்க்கை வாழ்ந்தாள். அதனால் அவளுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டது. பாவம் சமாதானத்தை பாதிக்கும். எந்த பாவமாக இருந்தாலும் உங்களுடைய உள்ளத்தின் சமாதானத்தை முதலாவது அது பாதித்து விடும். அந்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் சமாதான இழப்பு ஏற்படுகிறது. அப்போ பாவம் மன்னிப்பை பெறும் பொழுது மெய்யான சமாதான உள்ளத்தில் வரும். ஆண்டவர் அவருடைய பாவத்தை மன்னிக்கிறார். இந்த லூக்கா 7ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கும் போது, மகளே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது அவருடைய பாவத்தை மன்னித்த பிறகுதான் நீ சமாதானத்தோட போ. இப்போ அந்த பாவம் மன்னிக்கப்பட்ட உடன், அந்த பாவத்தின் பாரம் உள்ளத்தை விட்டு விலகின உடன் உள்ளத்துக்குள்ள ஒரு சமாதானம். அப்போ பாவத்தை நிமித்தமாய் உண்டான பாதிப்பு மாறி சமாதானம் உள்ளத்திலே உண்டாகிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதத்தை பாவம் மன்னிப்பை அவள் பெற்றுக்கொள்ள என்ன செய்தாள்? தான் பாவி என்பதை உணர்ந்தாள். நான் ஒரு பாவி என்கிற உணர்வு அவளுக்குள்ளே வந்தது. நிறைய பேர் அதை உணர்வதே இல்லை. பாவ உணர்வே பலருக்குள் இருப்பதில்லை. ஒரு காரியம் நடந்துட்டான், நான் என்ன பாவம் செஞ்சேன் ஆண்டவரே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? நான் பக்தியாக தானே இருக்கிறேன், சர்ச்சைக்கு போகிறேன், வர்றேன், காணி கொடுக்குறேன், நான் பக்தியாக தானே தெய்வத்தை தேட, நான் என்ன பாவம் செய்தேன்? ஆண்டவரை குற்றப்படுத்துகிற மாதிரி ஜெபிக்கிற மக்கள் உண்டு. அப்போ தன்னுடைய பாவத்தை குறித்த உணர்வில்லாமல் இருக்கிறவர்கள், அதுதான் நிறைய பிரச்சனை. ஒரு சமயம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அங்கே இருக்கிற சபை ஊழியர் சொன்னார், ஒரு வயசான ஐயா படுக்கையில் இருக்கிறாங்க வீட்டில், அவங்களால நடக்க முடியாது, அதனால் கூட்டத்துக்கு வர முடியாது, எங்கள் சபையை சார்ந்தவங்க தான், வீட்டில் போய் ஒரு ஜெபம் பண்ணிடலாமான்னு கேட்டாங்க. வயதான ஐயா, நடக்க முடியாது, அதனால் நடந்து கூட்டத்துக்கு வர முடியாது, வீட்டில் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க, சரி நான் வருகிறேன் போகலான்னு சொல்லி அந்த ஊழியக்காரரோடு நான் போனேன். அங்கே போனால் அந்த ஐயாவை கஷ்டப்பட்டு தூக்கி உட்கார வச்சாங்க படுக்கையில். அவர் உட்கார்ந்துருந்தா, அவரோடு நான் பேசினேன். இந்த வயதானவங்க ரொம்ப பலவீனப்பட்டாங்கன்னா நான் பெரும்பாலும் அவங்கள சந்திச்சிருவேன். ஏன்னா அவங்க மரணத்துக்கு சமீபமாக இருக்கிறாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமாக இருக்கிறாங்க. அந்த டைமிலாவது ரட்சிக்கப்பட்டால் பரலோகத்துக்கு போயிட முடியுமேன்னு சொல்லி அவங்களை சந்தித்து நான் பேசுவது உண்டு. அதே மாதிரி அந்த ஐயாவை பார்த்த உடனே நான் ஜெபிக்காதபடி வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்தேன். மத்தேயு 9ஆம் அதிகாரத்தில் ஒரு திமிர்வாதக்காரனை இயேசுக்கிட்ட கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்த உடனே இயேசு அவனை குணமாக்குவார்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு அவனை பார்த்து, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு இயேசு சொல்லுகிறார். அப்போது இயேசு அவனை சுகமாக்குவார்னு கொண்டு வந்தாங்க. அவனு பாவம் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறாரே. அவனுக்குள்ள பாவம் இருப்பதை இயேசு அறிந்து கொண்டார். அந்த பாவத்தினால தான் வியாதி பாதிக்கப்பட்டிருக்கிறான் என்பதையும் இயேசு அறிந்து கொண்டார். பாவம் மன்னிக்கப்படாமல் அவனுக்கு சுகம் கிடைக்காது, மற்ற ஆசீர்வாதத்தை பெற முடியாது. பாவம் மன்னிக்கப்பட்டாதான் அவன் சுகம் பெற முடியும். இயேசு அதை அறிந்ததுனால முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னித்தார். அதனால் அந்த ஐயாவை பார்த்து கேட்டேன், உங்களை பார்த்து என்னைக்காவது இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லியிருக்கிறாரா ஐயா? உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு இயேசு சொல்லியிருக்கிறாரா அப்படின்னு கேட்டேன்.
உடனே அவர் சொன்னார் பாருங்க ஒரு பதில், பாவலை நான் ஒன்றும் செய்யலையா, நான் உண்டு, என் வேலை உண்டு, அதுதான் நான் இருக்கிறேன். சர்ச்சுக்கு போவேன், வருவேன், நான் யார் தொந்தரவுக்கும் போக மாட்டேன், யார் சொத்துக்கும் ஆசைப்பட மாட்டேன், நான் பாவெல்லாம் ஒன்றும் செய்யலையான்னு சொல்லிட்டார். பாவமே செய்யலைன்னு ஒருத்தர் சொன்ன பிறகு அவர்கிட்ட வேறு என்ன பேச முடியும்? அவர் சொல்கிறார், பாவம்னாலே அடுத்தவங்க சொத்தை அபகரிக்கிறது, குடிக்கிறது, விபச்சாரம் செய்வது, கொலை செய்வது, இதுதான் பாவம்னு நம்ம நினைக்கிறோம். அவர் அந்த வார்த்தை சொன்ன உடனே இவர் எப்படி ரட்சிப்புகளை நடத்துவது? பாவமே செய்யலைன்னு சொல்கிறாரு, அடுத்து என்ன பேசுவது? என் உள்ளத்தில் ஒரு தடுமாற்றம் வந்தார். ஆண்டவரை பார்த்து இருதயத்தில் ஜெபித்து, ஆண்டவர் இவருக்கு என்ன சொல்கிறதுன்னு. அப்போ ஆண்டவர் மார்க் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் வாசி, அவருக்கு வாசி, பைபிள் வசனத்தை வாசின்னு சொன்னார். சரி ஆண்டவரை என்று நான் பயதத்தை திறந்து, ஐயா வேதத்தில் சில வசனம் இயேசு சொல்லி இருக்கிறார், அதை வாசிக்கிறேன் கேளுங்கன்னு சொன்னேன். சரி ஐயான்னு சொன்னார். அப்போ மனுஷருடைய இருதயத்திற்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், அசுத்தங்கள், காமவிகாரங்கள், பெருமைகள், பொறாமைகள், சண்டைகள், வாக்குவாதங்கள், இதெல்லாம் மனுஷருடைய உள்ளத்தில் என்று புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும் அப்படின்னு இயேசு சொல்லி இருக்கிறார். இதில் சொன்ன ஒரு பாவம் கூட நீங்கள் செய்ததில்லையா என்று கேட்டேன் பாருங்க. அவருடைய டோனே மாறிவிட்டது. நான் இந்த பாவத்தெல்லாம் செஞ்சுருக்கிறேன் ஐயா, எனக்குள்ளே இந்த பாவெல்லாம் இருந்திருக்குது ஐயா. ஒரு உணர்வு அப்போ தான் அவருக்குள்ளே வந்தது. தான் பாவி என்கிற உணர்வு. நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன தப்பண்ணேன்? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருக்கிறோம். பாவம் எனக்குள்ளே இல்லை, நான் பாவம்லாம் செய்யலைன்னு சொல்லுவது தான் மிகப்பெரிய பாவம். ஏன் தெரியுமா? நிறைய பேர் நினைக்கிறாங்க, நாம் பாவம் செய்வதனால் பாவிகள் அல்ல, நாம் பாவத்தில் பிறக்கிறதுனால பாவம் செய்கிறோம். 51ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் ஒரு பக்தன் சொல்லுகிறார், என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நான் பாவத்திலே பிறந்தவன், அதனால எனக்குள்ள பாவ உணர்வுகள் வந்து கொண்டு பெருமை வருது, எரிச்சல் வருது, கோபம் வருது, இச்சைகள் வருது, புறங்கூறுவது வருது, அடுத்தவங்களை குறை சொல்லுகிற காரியம் வருது, கோபம் எரிச்சல் எல்லாம் வருகிறது. ஏன்னா அந்த பாவ சுபாவம் எனக்குள் இருக்கிறது, பிறக்கும் பொழுதே வந்துவிட்டது. என் பெற்றோர் மூலமாக அந்த பாவம் எனக்குள்ளே வந்துவிட்டது. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், அதனால் அந்த பாவங்கள் எனக்குள் இருக்கிறது என்று ஒரு பக்தன் சொல்லுவதை வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ பாவம் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. நான் பாவமே செய்யலை அப்படின்னு ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. நீ யோசித்து பாருங்கள், குழந்தை பிறக்கும்போது வளருது, திடீர்னு அது ஏதாவது கேட்டால் தரமாட்டேன் அப்படின்னு சுயநலமாக வச்சுக்கிறது. அதுக்கு எப்படி அந்த சுயநலம் கொடுக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்தது? அதில் திடீர்னு கோவப்படுது. நம்ம எதாவது சொல்லிட்டா, சின்ன கோவப்பட யாராவது சொல்லிக் கொடுக்குறோமா? பிள்ளைக்கு பிடிவாதத்தை சொல்லிக் கொடுக்குறோமா? பிடிவாதம் பண்ணுது, கோபப்படுது. எப்படி அந்த குணங்கள் அந்த பிள்ளைக்குள்ளே வருது? பிறக்கும் பொழுதே இந்த பாவ சுபாவம், பெற்றோருடைய குணம் அப்படியே சந்ததியாய் தொடருகிற ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம் அப்படியே தொடருகிறாரு. அதனால் பாவமே நான் செய்யலைன்னு ஒரு மனிதனும் சொல்ல முடியாது. எல்லா மனிதரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள் என்று வசனம் சொல்லுகிறார். அந்த பாவத்தின் நிமித்தமாகத்தான் நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறோம். ஏனென்றால் பாவம் தேவனுக்கு நமக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்கும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அவர் உங்களை செவி கொடுக்க கூடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. பாவம் தேவனுக்கு நமக்கு நடுவாக வந்து தேவனோட ஐக்கியத்தை கெடுத்து பிரிக்கிறதுனால சமாதானத்தை இழந்து போகிறோம். அப்படியானால் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற முதலாவது நான் பாவி என்கிறதை உணரணும். எனக்குள்ள இந்த பாவ குணம் இருக்குது, பாவ சுபாவம் இருக்குது, இந்த மாதிரி நான் கோபப்படுகிறேன், எரிச்சல் படுகிறேன், பொய் சொல்லுகிறேன், மற்றவர்களை வேதனைப்படுத்துகிறேன், காயப்படுத்துகிறேன், என்னுடைய இருதயத்தில் இந்த பாவம் இருக்கிறது என்பதை உணர வேண்டும். இந்த பெண் உணர்ந்தாள். நான் ஒரு பாவி என்கிற உணர்வு அவளுக்குள்ளே வந்தது.
இதில் என்ன தப்பு இருக்கு, எல்லாரும் செய்யாததே நான் செய்துட்டேன், அந்த மாதிரி வாக்குவாதம் பண்ணவில்லை. நான் பாவம் செய்துட்டேனே என்ற உணர்வு அவளுக்குள்ளே வந்தது. அதுதான் முதல் படி. சமாதானத்தை நீங்கள் பெறுவதற்கு நான் பாவி என்கிறதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் பிறக்கும் பொழுதே பாவ சுபாவம் எனக்குள் இருக்கிறது. நான் வளர வளர இந்த பாவ சுபாவமும் வளர்கிறது. அந்த ஜென்ம பாவம் என்னை கரைப்படுத்தி தேவனோடு உள்ள ஐக்கியத்தை கெடுத்து விட்டது. அதான் சமாதானம் இல்லை. இந்த உலகத்தின் எந்த காரியமும் சமாதானத்தை தர முடியாது. சமாதான பிரபுன்னு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த இயேசு உள்ளத்தில் வந்தால் தான் சமாதானம் இருக்கும். அவர் தான் சமாதான பிரபு, அவர் தான் சமாதானம். அந்த சமாதானம் உடைய உள்ளத்தில் வரணுமானா சமாதானத்தின் தேவன், சமாதான பிரபு இயேசு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வரணும். பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு கொடுக்கிற முதலாவது ஆசீர்வாதம் சமாதானம். அதானே ரொம்ப அவசியம் இல்லை? உங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் இருக்குதா? இன்றைக்கு ஆண்டு உன்னுடைய இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே சமாதான பிரபுவே, நீர் கொடுக்கிற அந்த சமாதானம் எனக்கு வேணும். நீ சமாதான பிரபு என் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ணும். அந்த தெய்வீக சமாதானம் எனக்கு வேணும். என் பாவத்தை மன்னிச்சு எனக்கு மெய் சமாதானம் தாங்க அப்படின்னு ஜெபிக்கிறீங்களா? இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க, கண்களை மூடுங்க. இயேசுவே, எனக்காக சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்தீங்க. நீர் சமாதான பிரபு, உம்முடைய சமாதானம் எனக்கு வேணும். என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானம் கொடுங்க. நீ ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, இதோ தங்களுடைய இருதயத்தில் கை வைத்து என் பாவத்தை மன்னித்து எனக்கு சமாதானம் தாங்கப்பா நீ ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீ சமாதானத்தின் தேவன் அல்லவா? சமாதான பிரபுவாக வந்தவர் அல்லவா? உங்களுக்கு சமாதானம் என்று சீஷர்களை ஆசீர்வதித்த தேவன் அல்லவா? இதோ எனக்கும் இந்த தேவ சமாதானம் வேண்டுமென்று ஜெபிக்கிற இந்த பிள்ளைகளுடைய பாவங்களை மன்னித்து மெய்யான சமாதானத்தை தாரும். உம்முடைய இரத்தத்தினால் அவருடைய இருதயத்தை கழுவும். தேவ சமாதானம் அவளை ஆட்கொள்ளட்டும். இயேசுவே, என் உள்ளத்தில் வாரும் என்று ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் பிரசன்னத்தை உணரட்டும். ஆண்டவரே, அவளை இன்று முதல் சமாதானத்தினால் ஆசீர்வதியும். அவருடைய சமாதானத்தை பாதிக்கிற நோய்கள், பலவீனங்கள், தேவைகள், பாரங்கள் எல்லாம் அவருடைய வாழ்க்கையை விட்டு விலக வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். அவருடைய சமாதானத்தை பாதித்து கொண்டிருக்கிற பண பிரச்சனைகளை மாற்றும், நோய்கள் வேதனைகளை மாற்றும், அற்புத சுகத்தை அருளி செய்யும். அவருடைய தேவைகளை சந்திக்க அற்புதங்களை செய்யும். அவருடைய குறைவுகளை நிறைவாக்க அற்புதங்களை செய்யும். அவங்க சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்திருக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவளை ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, நிகழ்ச்சியை பார்த்து ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்ப